ஒரு வார்த்தை வாசிங்க. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். பைபிள், தமிழ் பைபிள்ல சொல்லுது தழும்புகளால்னு சொல்லுது. ஆனா எபிரேய மொழியில எழுதப்பட்ட பைபிள்ல ஒரே ஒரு வார்த்தை தான் சாபுரா என்கிற வார்த்தை அங்க பயன்படுத்தப்படுகிறது. CHABURAH. சாபுரா அப்படின்னா தழும்புகள் கிடையாது, தழும்பு. ஒரே தழும்பு தான் என் இயேசுவினுடைய உடம்புல காணப்பட்டது. என்ன பிரதர் சொல்றீங்க? கையில் ஆணி கடவுனாங்க, முதுகுல அடிச்சாங்க, காலில் ஆணி கடவுனாங்க, ஈட்டி விழாவில் குத்திச்சு. சிம்பிளா யோசிச்சு பார்த்தாலும் ஒரு 4-5 தழும்பாச்சு வரணுமே பிரதர். நீங்க எப்படி ஒரே தழும்பு என்று சொல்லுகிறீர்கள் என்றால், ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இயேசுவை அடிச்ச அடி அவர் உடம்புல இருக்கிற எல்லா பகுதியையும் கிழித்து எல்லா பகுதியும் சேர்ந்து ஒரே காயம் போல் காணப்படும்படிக்கு என் இயேசு அடிக்கப்பட்டார். அப்ப என் இயேசுடைய சரீரத்தில் காணப்பட்டது ஒரே ஒரு காயம்தான். அது உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எல்லா பாகங்களும் கிழிக்கப்பட்டது. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அடிச்சு 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 ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட்டுக்கு கனெக்ஷன், அந்த பார்ட்ல இருந்து அடுத்த பார்ட்டுக்கு கனெக்ஷன், அந்த பார்ட்ல இருந்து அடுத்த பார்ட்டுக்கு கனெக்ஷன் சொல்லிட்டு உடம்புல இருக்கிற அத்தனை பாகங்களையும் என் இயேசு கிழிக்கப்பட ஒப்பு கொடுத்ததனுடைய அடையாளம் என்ன தெரியுமா சொல்றாரு? ஒரே ஒரு தழும்பு தான் இயேசுவினுடைய உடம்பில் காணப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு கொடூரம் பாத்தீங்களா? ஒரு தழும்பு தான் அந்த உடம்புல காணப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. அப்ப அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, என் இயேசு அடி வாங்கினார், மொத்த ரத்தத்தை இழந்தார், மரணத்துக்குள் பிரவேசித்தார். ஒரு மனுஷனுக்கு தழும்புகள் எப்போது உண்டாகும் சொல்லுங்க? ஒரு மனுஷனுக்கு தழும்புகள் எப்போது உண்டாகும்? காயம் கேட்கல, காயப்பட்டா தழும்புகள் வருகிறது உண்மை. நான் கேட்கிறது, காயம் ஆறும்போது தான் தழும்பு உண்டாகும். சூப்பரா சொன்னாங்க. காயம் ஆறும்போது தான் தழும்பு உண்டாகும். 3 காரியம் காயம். 4வது காரியம் நமக்கு வெளிப்படுறது எப்ப தெரியுமா? காயம் ஆறும்போது தான் தழும்புகளை நாம் பார்க்க முடியும். பொதுவா ஒரு தழும்பு உண்டாகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் சிஸ்டர்? எவ்வளவு நாள் ஆகும்? 2 நாள்லையும் உண்டாகலாம், 14 நாள்லையும் உண்டாகலாம். ஏசப்பா அடிபட்ட காயத்துக்கு நியாயமா சொல்ல போனா 14வது நாள் தான் அவர் தழும்ப காமிச்சிருக்கணும். ஆனா அவர் எத்தனாவது நாள்ல காமிச்சார்? யாராவது சொல்ல முடியுமா? அக்கா சொல்றாங்க, சொல்லுங்க. சூப்பர், சரியான பதில். உயிர் தெழுந்த அன்னைக்கே ஏசப்பா என்ன பண்ணாரு? தழும்பு காமிச்சார். அப்ப அவருடைய ஹீலிங் எவ்வளவு சீக்கிரமா ஆச்சு? 3 நாள்ல ஆச்சு அப்படின்னு நீங்கள் நான் நினைக்கிறேன். 3 நாள்ல ஆகல, அவர் உயிர் தெழுந்த அன்னைக்கே அவருக்கு ஹீலிங் ஆச்சு. ஏன்னா அவரை உயிர் தெழ செய்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர். பைபிள் சொல்லுது, ரோமர் 8:11 சொல்லுது, கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி. அப்படின்னா ஏசப்பா மரணத்துக்குள்ள போயிட்டாங்க. மரணத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி எதெல்லாம் சுமந்தாங்க? மீறுதலை சுமந்தாங்க, அக்கிரமத்தை சுமந்தாங்க, சமாதான குறைவை சுமந்தாங்க. இது எல்லாத்தையும் சுமந்து மரணத்துக்குள்ள போயிட்டாங்க. மரணத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த மரணத்திலிருந்து எழுப்புறதுக்காக ஒரு சூப்பர் பொசிஷன் காட் வர்றாரு. அவர்தான் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். அந்த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் வந்து அப்படியே ஏசப்பாவுடைய உடம்புல உட்கார்ந்தாரு பாருங்க. அத்தனை காயங்களையும் சுகப்படுத்தி அவரை உயிரோடு எழுப்பினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹோலி ஸ்பிரிட்டுடைய வேலை ஏசப்பாவுக்கு உயிர் கொடுக்கிறது மட்டும் இல்லைங்க, ஏசப்பாவை சாட்சியா நிப்பாட்டும். எதுக்கு சாட்சியா நிப்பாட்டணும்? இன்னைக்கு ஆறாத காயத்தை இன்னைக்கே நான் ஆற்றி காட்டுவேன், இன்னைக்கு முடியாத விஷயத்தை இன்னைக்கே நான் முடிச்சு காட்டுவேங்கிறத எல்லாரும் காணும்படி செய்த பரிசுத்த ஆவியானவர் என் இயேசுவினுடைய சரீரத்துக்குள் போனார். என் இயேசுவுக்கு உயிரை கொடுத்தது மட்டுமல்ல, இயேசுவுக்கு தழும்பை உண்டாக்கினார். இயேசுவுக்கு யார் தழும்பை உண்டாக்கினார்? பரிசுத்த ஆவியானவர் உண்டாக்கினார். பரிசுத்த ஆவியானவர் உண்டாக்கின தழும்புனால தான் உனக்கு சுகம் கிடைக்குமே ஒழிய வெறும் தழும்புனால ஒரு நாளும் எவனுக்கும் சுகம் கிடைக்காதையா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட தான் சுகம் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட தான் ஏசப்பாவுக்கே சுகம் கிடைச்சது. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட தான் ஏசப்பாவுக்கே தழும்பு கிடைச்சது. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற வியாதியை தழும்பாய் மாற்றக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கிறது? என் பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இறங்கும் போது, உன் வாழ்க்கைக்குள் இறங்கும் போது எப்பேற்பட்ட காயத்தை மாற்றக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.